வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் செய்கிறேங்க. என்னோட ஸ்டைலில் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1.5 அழகு அரிசி, 1/2 அழகு பருப்பு ஊற வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் கிடைக்கலங்க, சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி பழம், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் காரத்துக்கு. சரிங்களா? தாளிப்புக்கு வெறும் கடுகு தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போது நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? வெடிக்கட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போது நல்லா கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி பழம் போட்டுடலாங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்களா? உப்பு போட்டேங்க நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சது. சரிங்களா? இப்போ நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாங்க. போட்டு இப்போ நான் வந்து 2 அழகு கணக்கில் போட்டிருக்கேங்க. 6 அழகு தண்ணி ஊற்றணுங்க. அப்புறம் கரெக்டாக சேர்ந்து வெந்து வரும். சரிங்களா? இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு கலரியாச்சுங்க. 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. 2 விசில் 3 விசில் புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம், பச்சை அரிசிலையும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நல்லா விசில் வரட்டுங்க, நான் காமிக்கிறேன். இப்போது பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்களா? வாவ், பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க. எண்ணெய் போட்டேங்க. இதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் போட்டோங்களா, நல்லா காய்ட்டுங்க. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அப்புறம் சாங்கியத்துக்கு இப்போ நல்லா பொரிஞ்சிச்சுங்க. வரமிளகா, இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் போடுங்க, இல்லைன்னா கருகி. சரிங்களா? பெருங்காயம் இப்போது நம்ம அப்படியே இதில் எடுத்து சாதத்தில் போட்டுக்கலாம் தாளிப்பு. சரிங்களா? இப்போது ஒரு கிண்டி நல்லா வந்திருக்கு பாருங்க, அருமையாக வந்திருக்கு. அரிசியும் பருப்பும் சாதம். கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுடலாங்க. இப்போது பொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பராக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.